ஹாய் வியூவர்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் 10 வித்தியாசமான ஆரோக்கியமான காலை உணவு, அதுவும் 10 நிமிஷத்தில் செய்யக்கூடிய ரெசிபீஸ் பார்க்க போகிறோம். இதே மாதிரி 15 ரெசிபீஸ், அதுவும் 10 நிமிஷத்தில் பண்ணுற பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபீஸ் நான் ஆல்ரெடி நம்மளோட சேனலில் போஸ்ட் பண்ணியிருக்கேன். டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் நான் ஷேர் பண்ணுறேன், அதையும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இன்றைக்கி நம்ம 10 ஹெல்தி பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபீஸ் என்னென்னு பார்க்கலாம். 3 வகையான பாஸ்தா ரெசிபி, 3 வகையான உப்மா ரெசிபி, பன்னீரோட 2 வகை ரெசிபீஸ், ரொம்ப ஆரோக்கியகரமான ஹெல்தி வீட்டிலே செய்யக்கூடிய பிரெட் ஜாம், ஒரு வித்தியாசமான ஆரோக்கியமான பர்கர் ரெசிபி. வாங்க பார்க்கலாம் எல்லா ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு. கூடு மில்லட் வெர்மசலி, அதாவது வரகரிசி சேவை. வெறும் 5 நிமிஷத்தில் இந்த பிரேக்ஃபாஸ்ட் நம்ம பண்ணிடலாம். பார்க்கலாம் எப்படி பண்ணுறதுன்னு. முதல்ல ஒரு பாத்திரத்தில் 90லேருந்து 100 கிராம் போல் சேவை எடுத்துக்கோங்க. நம்ம டெய்லி ருட்டீனில் நம்ம மில்லட் சேர்த்துக்கணுன்னா கஷ்டப்படுவோம், அதே மாதிரி டைம் கன்சியூமிங்னு யோசிப்போம். அப்படி யோசிக்கிறப்ப இந்த மாதிரி சேவை செஞ்சுக்கோங்க. தேவையான தண்ணி ஊற்றிக்கிட்டு ஊற வைக்கணும். 3 நிமிஷம் மேலே ஊற வைக்காதீங்க. தண்ணியெல்லாம் வடிகட்டிட்டு குக்கரில் ஒரு 5 நிமிஷம் போல் வேக வச்சுக்கணும். 5 நிமிஷம் மேலே வேக வச்சிங்கன்னா உதிரியாக வராது, அதனால் 5 நிமிஷமே வேக வச்சுக்கோங்க. இப்போது ஒரு பேனில் 20 ml எண்ணெய் சேர்த்துக்கணும். கூடவே 1/2 ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கோங்க, 1/2 ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1/2 ஸ்பூன் உளுந்து, கொஞ்சமாக கருவேப்பிலையும் சேர்த்துக்கோங்க. பொடிசாக கட் பண்ணிக்கிட்ட ஒரு பச்சை மிளகாவும் சேர்த்துக்கோங்க. எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா வதங்கினக்கப்புறம் பொடிசாக கட் பண்ணிக்கிட்ட ஒரு வெங்காயம் சேர்த்துக்கோங்க. வெங்காயம் நல்லா பொன்னிறமாக மாறுற வரைக்கும் வதக்கிக்கணும். நீங்கள் ஸ்பைஸியாக சாப்பிடணும் அப்படின்னு விரும்புனீங்கன்னா இன்னொரு பச்சை மிளகா கூட சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கினக்கப்புறம் 1/2 ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கணும். நல்லா வதக்கிக்கோங்க. உங்களுக்கு இந்த பிரேக்ஃபாஸ்ட் செய்கிறதுக்கு எந்த ப்ரிப்பரேஷன் கூட தேவைப்படாது, அதனால் ரொம்ப சுலபமாக பண்ணிடலாம். இப்போது வேக வச்ச சேவை சேர்த்துக்கணும். 2 நிமிஷம் போல் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அவ்வளோதான், ஈஸி அண்ட் சிம்பிளான வரகு சேவை ரெடி ஆகிடுச்சு. ஹெல்தி காலிஃப்ளவர் வீட் பாஸ்தா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். மிக்ஸி ஜாரில் வேக வச்ச காலிஃப்ளவர் 1 கப் எடுத்துக்கோங்க. கூடவே 50 கிராம் பன்னீர் சேர்த்துக்கோங்க. 3லேருந்து 4 பல் பூண்டு சேர்த்துக்கோங்க. அடுத்து 1/2 ஸ்பூன் மிளகுத்தூள், 1/2 ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கோங்க. 15 ml எண்ணெயும் சேர்த்துக்கோங்க. எல்லாம் சேர்ந்து நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க. இப்போது நம்ம பாஸ்தா சாஸ் ரெடி ஆகிடுச்சு. இப்போது நம்ம அரைச்ச பேஸ்ட் ஹெல்தி மயோனீஸாக சாலட்ஸ் கூட சேர்த்துக்கலாம். இப்போது ஒரு பேன் எடுத்துக்கிட்டு அதில் 20 ml எண்ணெய் சேர்த்துக்கோங்க. கூடவே நான் கலர்ட் கேப்சிகம் சேர்த்துக்கிறேன். 1/4 கப் போல் வேக வச்ச கார்ன் சேர்த்துக்கோங்க. இது எல்லாத்தையும் நல்லா வதக்கிக்கோங்க. ஒரு 2 நிமிஷம் போல் நல்லா வதக்கிக்கோங்க. இதே மாதிரி ஹெல்தி பாஸ்தா நான் ஆல்ரெடி நம்மளோட சேனலில் போஸ்ட் பண்ணியிருக்கேன். டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் ஷேர் பண்ணுறேன், அதுவும் செஞ்சு பாருங்கள். இப்போது நம்ம காலிஃப்ளவரோடு பண்ண மாதிரி நான் பச்சை பட்டாணி, மஞ்சள் பூசணிக்காய், பாலக்கீரை வச்சு பாஸ்தா செஞ்சுருக்கேன். குடமிளகா கார்னும் நல்லா வெந்தக்கப்புறம் 1/2 கப் மஷ்ரூம் சேர்த்துக்கோங்க. மஷ்ரூம்ஸ் நல்லா வெந்தக்கப்புறம் நம்ம செஞ்சு வச்சுருக்க காலிஃப்ளவர் பாஸ்தா சாஸும் சேர்த்துக்கோங்க. நல்லா கலந்து விட்டுக்கோங்க. 1 கப் பாஸ்தா நான் வேக வச்சுருக்கேன். இப்போது நான் அதை சேர்த்துக்கிறேன். வேக வச்ச பாஸ்தா உதிரியாக இருக்கணும்னா வேக வச்சக்கப்புறம் தண்ணி வடிகட்டுவீங்க இல்லையா, அப்போது எண்ணெய் சேர்த்துக்கோங்க 1 ஸ்பூன். இந்த மாதிரி செய்கிறப்போ பாஸ்தா ஒட்டிக்காமல் இருக்கும். நல்லா மிக்ஸ் பண்ணக்கப்புறம் 2 நிமிஷம் வேக வச்சிங்கன்னா
காலிஃப்ளவர் வீட் பாஸ்தா ரெடி ஆகிடும். பன்னீர் பராத்தா பைட்ஸ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த பராத்தா ஒரு ஹெல்தி ஆப்ஷன், அதுவும் 10 நிமிஷத்தில் பண்ண முடிகிற ஒரு பராத்தா. பசங்க லஞ்ச் பாக்ஸ்க்கும் நீங்கள் இதை கட்டித்தரலாம் தாராளமாக. வாங்க பார்க்கலாம் எப்படி செய்கிறதுன்னு. முதல்ல ஒரு பேனில் 20 ml எண்ணெய் சேர்த்துக்கோங்க. கூடவே பொடிசாக கட் பண்ணிக்கிட்ட ஒரு பெரிய வெங்காயம் சேர்த்துக்கோங்க. நல்லா வெங்காயம் பொன்னிறமாக மாறினக்கப்புறம் தக்காளி சேர்த்துக்கணும். பொடிசாக கட் பண்ண ஒரு பெரிய தக்காளி சேர்த்துக்கிட்டேன். நல்லா ஒரு 2 நிமிஷம் போல் வதக்கிக்கோங்க. நீங்கள் இந்த பராத்தா ரெசிபிக்கு எந்த காய் நினச்சாலும் சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி 3 கலர் குடமிளகா சேர்த்துருக்கேன். ஒரு 2 நிமிஷம் போல் நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா வதங்கினக்கப்புறம் 1/4 ஸ்பூன் உப்பு, 1/4 ஸ்பூன் கரம் மசாலா, 1/4 ஸ்பூன் காரத்தூள் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. 50 கிராம் போல் பன்னீர் சேர்த்துக்கோங்க. நல்லா பொடியாக்கிட்டு பன்னீர் சேர்த்துக்கோங்க. ஒரு 2 நிமிஷம் போல் வேக வச்சுக்கணும். இப்போது நான் சொன்ன அளவெல்லாம் 2 சப்பாத்தி அளவுக்கு ஸ்டஃப் பண்ணுற மசாலா சொல்லியிருக்கேன். உங்களுக்கு எவ்வளோ சப்பாத்தி தேவைப்படுதோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் குவான்டிட்டி இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. இப்போது நம்ம பராத்தாக்குள்ளே ஸ்டஃப் பண்ணுறதுக்கு ரெடி ஆகிடுச்சு. உங்களுக்கு எந்த மாவில் வேணாலும் சப்பாத்தி செஞ்சுக்கலாம். அதாவது மல்டிக்ரெயின் சப்பாத்தி, இல்லைன்னா கோதுமை சப்பாத்தி, ராகி சப்பாத்தி. நான் இன்றைக்கி உங்களுக்கு காட்டுறது கோதுமை சப்பாத்தியில் தான். இப்போ நான் இந்த வீடியோவில் காமிச்ச மாதிரி ரோல் பண்ணிக்கோங்க. நல்லா டைட்டாக ரோல் பண்ணிக்கோங்க. ரோல் பண்ணிவிட்டு சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணிக்கணும். நான் இங்கே காட்டுற மாதிரி சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் ஈக்குவலாக இருக்கிற மாதிரி பாருங்கள். ஸ்டஃப் வெளியில் வராத மாதிரி பொறுமையாக கட் பண்ணுங்கள். கட் பண்ண எல்லாத்தையும் நம்ம ப்ரெஸ் பண்ணிக்கணும். இப்போ நான் இந்த வீடியோவில் காட்டுற மாதிரி மெதுவாக ப்ரெஸ் பண்ணிக்கணும். நம்ம செஞ்சு வச்சுருக்கிற ஸ்டஃப் கொஞ்சம் தண்ணியாக இருந்ததுன்னா நம்மளுக்கு பராத்தா செய்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதனால நீங்கள் அந்த ஸ்டஃப் நல்லா திக்காக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போ இந்த வீடியோவில் பண்ண மாதிரி பராத்தா செஞ்சுக்கணும். செஞ்சு வச்சுருக்கிற பராத்தாஸ் எல்லாத்தையும் தோசைக்கல்லில் போட்டு 2 பக்கமும் நல்லா வேகிற மாதிரி திருப்பிக்கோங்க. லோ ஃப்ளேம்லேயே வச்சு திருப்பிக்கிட்டு இருங்க. கோல்டன் ப்ரௌன் கலராக மாறினக்கப்புறம் நீங்கள் பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். அவ்வளோதான், சிம்பிள் அண்ட் ஈஸியான பன்னீர் பராத்தா ரெடி ஆகிடுச்சு. கிச்சடி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். 10 நிமிஷத்தில் ஒரு ஹெல்தி பிரேக்ஃபாஸ்ட் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. முதல்ல ஒரு பேனில் 10 ml போல் எண்ணெய் சேர்த்துக்கிட்டு கூடவே 1/2 ஸ்பூன் கடுகும் சேர்த்துக்கோங்க. அடுத்து 1/2 ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1/2 ஸ்பூன் உளுந்து, கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கிட்டு நல்லா வதக்கிக்கோங்க. அடுத்து ஒரு பெரிய வெங்காயம் பொடிசாக கட் பண்ணிக்கிட்டதும் சேர்த்துக்கணும். கூடவே 2 பச்சை மிளகா சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு காரம் எப்படி தேவைப்படுதோ அதுக்கேற்ற மாதிரி பச்சை மிளகா சேர்த்துக்கோங்க. வெங்காயம் நல்லா பொன்னிறமாக மாற வரைக்கும் வதக்கிக்கணும். அடுத்து நம்ம ஒரு பெரிய சைஸ் தக்காளி பொடிசாக கட் பண்ணிக்கிட்டதும் சேர்த்துக்கோங்க. ஒரு 2 நிமிஷம் போல் நல்லா வதக்கிக்கோங்க. அடுத்து பொடிசாக கட் பண்ண ஒரு கேரட் சேர்த்துக்கிறேன். கொஞ்சமாக பீன்ஸ், அதுவும் பொடிசாக கட் பண்ணிக்கிட்டது சேர்த்துக்கிறேன். கூடவே 1/2 ஸ்பூன் உப்பும் சேர்த்துக்கிறேன். 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க. எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நம்ம காய் சேர்த்ததுனால ஒரு 2 நிமிஷம் போல் வதங்கினதுக்கப்புறம் 3 கப் தண்ணி சேர்த்துக்கோங்க. நான் இப்போது உங்களுக்கு தண்ணி அளவு சொன்னது 1 கப் ரவைக்கு. தண்ணி நல்லா கொதிச்சக்கப்புறம் வறுத்த ரவை 1 கப் சேர்த்துக்கோங்க. நான் இந்த வீடியோவில் காமிச்ச மாதிரி கலந்து விட்டுக்கிட்டே
ரவையை சேர்த்துட்டு வரணும். நல்லா கலந்து விடணும். இந்த மாதிரி நம்ம ரவை சேர்க்குறப்போ கலந்து விட்டுக்கிட்டே சேர்த்தோன்னா உருண்டையாக ரவை அங்கங்கே நிற்காது. அதே மாதிரி தண்ணி நல்லா கொதிச்சக்கப்புறம் தான் நம்ம ரவை சேர்த்துக்கணும். எப்போவுமே கிச்சடிக்கு வறுத்த ரவை நல்லா இருக்கும். ஒரு 2 நிமிஷம் போல் மூடி போட்டு வேக வச்சுக்கணும். 2 நிமிஷத்துக்கு அப்புறம் கிச்சடி நல்லா வெந்துடும். ஒரு வாட்டி கலந்து விட்டுட்டு சர்விங் பவுலில் மாற்றிக்கோங்க. அவ்வளோதான், சிம்பிள் அண்ட் ஈஸி ரவை கிச்சடி ரெடி ஆயிடுச்சு. ப்ளம் பிரெட் ஜாம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நான் இந்த ரெசிபி செய்கிறதுக்கு சர்க்கரையும் யூஸ் பண்ணல. அதே மாதிரி ப்ரிசர்வேட்டிவ் ஃப்ரீ ரெசிபி இது. உங்கள் வீட்டில் பசங்க இருந்தாங்கன்னா இந்த ரெசிபி ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த ரெசிபி செய்கிறதுக்கு முதல்ல 2 பெரிய சைஸ் ப்ளம் எடுத்துக்கோங்க. தண்ணியில் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு சின்ன சின்ன பீசஸாக பண்ணிவிட்டு ஒரு பவுலில் 1/2 கிளாஸ் அளவுக்கு தண்ணி எடுத்துக்கிட்டு கட் பண்ணி வச்சுருக்கிற ப்ளம்ஸை நம்ம அதில் சேர்த்துக்கணும். 10 நிமிஷம் போல் இந்த ப்ளம்ஸ் நல்லா வேகிற வரைக்கும் குக் பண்ணிக்கணும். இப்போ பார்த்திங்கன்னா ப்ளம்ஸ் எல்லாம் நல்லா வெந்திருக்கு. இப்போ நம்ம வேக வச்ச ப்ளம் நல்ல சூடு கம்மியானக்கப்புறம் மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கணும். நீங்கள் மிக்ஸி ஜாரில் ப்ளம் சேர்த்துக்கிறப்போ வேக வச்ச ப்ளம்மில் இருக்கிற தண்ணியை ஸ்ட்ரெயின் பண்ணிவிட்டு பாயில் பண்ண ப்ளம் மட்டும் எடுத்து பிளெண்ட் பண்ணிக்கோங்க. பிளெண்ட் பண்ணிங்கன்னா ப்ளம் பியூரி ரெடி ஆகிடும். இப்போது நம்ம இந்த பியூரியை ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கிட்டு கூடவே நம்ம எவ்வளோ ப்ளம் பியூரி சேர்த்துக்கிட்டோமோ அதே அளவுக்கு வெல்லமும் சேர்த்துக்கணும். வெல்லம் நம்ம சேர்த்தக்கப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போது நம்ம இந்த பியூரியை 10 நிமிஷம் போல் குக் பண்ணிக்கணும். ப்ளம் பியூரி நல்லா திக் கன்சிஸ்டன்சியில் மாறிட்டு வரும். அதே மாதிரி நுரை கூட கொஞ்சம் அதிகமாக வர ஸ்டார்ட் ஆகும். இந்த ஸ்டேஜில் நம்ம ஜாம் ரெடி ஆகிட்டுருக்குன்னு அர்த்தம். நீங்கள் ஒரு கரண்டியில் ப்ளம் பியூரி நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி க்ளாஸியாகவும் அதே சமயம் நல்லா திக்காகவும் இருக்கும். இந்த மாதிரி திக்காக ப்ளம் பியூரி மாறினக்கப்புறம் ஜாம் ரெடி ஆகிடும். இதில் நம்ம கொஞ்சமாக லெமன் சாறு சேர்த்துக்கணும். 6லேருந்து 7 சொட்டு எலுமிச்சை சாறு சேர்த்தா போதும். நல்லா ஜாம் கலந்து விட்டுக்கோங்க. அப்போ தான் எலுமிச்சை சாறு ஜாமில் நல்லா கலந்து ஜாம் டெக்ஸ்சருக்கு வரும். அவ்வளோதான், சிம்பிள் அண்ட் ஈஸியான ப்ளம் ஜாம் ரெடி ஆயிடுச்சு. நீங்கள் இந்த ஜாமை 2 வாரம் வரைக்கும் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிக்கலாம். நான் எந்த ப்ரிசர்வேட்டிவும் சேர்க்காததுனால வெறும் 2 வாரம் தான் ஃப்ரிட்ஜில் நீங்கள் இந்த ஜாமை ப்ரிசர்வ் பண்ண முடியும். இப்போது நான் இந்த ஜாமை ப்ரெட்டில் தடவுறேன். பாருங்கள், ப்ரெட்டில் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. ஜாமை நல்லா ப்ரெட்டில் ஸ்ப்ரெட் பண்ணி விடுங்க. எல்லா பக்கமும் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விடுங்க. இந்த ரெசிபி நீங்கள் கிட்ஸ் லஞ்ச் பாக்ஸ்க்கு தாராளமாக கட்டி தரலாம். கண்டிப்பாக பாக்ஸ் காலியாக தான் வரும். நிறைய பேர் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு எப்படி ஃப்ரூட்ஸை நம்மளோட பிரேக்ஃபாஸ்ட்டில் சேர்த்துக்கலான்னு யோசிக்கிறப்போ கண்டிப்பாக இந்த ப்ளம் பிரெட் ஜாம் செஞ்சு பாருங்கள். நான் இன்றைக்கி சியா சீட்ஸ் ப்ளம் ஜாமில் சேர்த்துக்கல. விருப்பப்பட்டால் நீங்கள் சியா சீட்ஸும் சேர்த்துக்கலாம். உங்கள் பசங்க ரொம்ப விரும்பி சாப்பிட்ற ப்ளம் ஜாம் ரெடி ஆயிடுச்சு. இல்லை சம்பார் ரவா உப்புமா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த பிரேக்ஃபாஸ்ட் செய்கிறதுக்கு வெறும் 10 நிமிஷம் போதுமானது. இந்த பிரேக்ஃபாஸ்ட் ஹெல்தி அண்ட் டயட் ஃப்ரெண்ட்லி ரெசிபிங்க. வாங்க பார்க்கலாம் எப்படி செய்கிறதுன்னு. ஒரு பேனில் 20 ml எண்ணெய் சேர்த்துக்கோங்க. கூடவே 1/2 ஸ்பூன் அளவுக்கு கடுகும் சேர்த்துக்கோங்க. கடுகு நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் ஒரு பச்சை மிளகா கீரி சேர்த்துக்கோங்க. கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துட்டு நல்லா வதக்கணும். அடுத்து 1/4 கப் அளவுக்கு கலர்ட் குடமிளகா சேர்த்துருக்கேன். 2 நிமிஷம் போல் நல்லா வதக்கிக்கோங்க. குடமிளகாலாம் நல்லா வதங்கினக்கப்புறம் ஒரு பெரிய வெங்காயம் பொடிசாக கட் பண்ணிக்கிட்டதும் சேர்த்துக்கிட்டேன்.
வெங்காயம் நல்லா வதங்கினக்கப்புறம் ஒரு தக்காளி பொடிசாக கட் பண்ணிக்கிட்டதும் சேர்த்துக்கிட்டேன். எல்லாத்தையும் நல்லா சேர்ந்து வதக்கிக்கோங்க. அடுத்து 1/2 ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கணும். நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நான் இன்றைக்கி கோதுமை ரவை, அதாவது சம்பா ரவை 1 கப்புக்கு 3 கப் தண்ணி சேர்த்துக்க போகிறேன். தண்ணி கொதி வந்தக்கப்புறம் சம்பா ரவை வறுத்து வச்சுருக்கேன், அது 1 கப் சேர்த்துக்கணும். நான் இந்த வீடியோவில் காமிச்ச மாதிரி சம்பா ரவை கொஞ்சம் கொஞ்சமாக கலந்து விட்டுக்கிட்டே சேர்த்துக்கணும். அப்போ தான் உப்புமா நம்மளுக்கு பொடி பொடியாக வரும். நல்லா கலந்து விட்டுட்டு மூடி போட்டு 2 நிமிஷம் போல் வேக விடுங்க. அவ்வளோதான், கலந்து விட்டிங்கன்னா சம்பா ரவை உப்புமா ரெடி ஆகிடும். இந்த உப்புமா கோதுமை ரவை உப்புமா கூட சொல்லுவாங்க. ட்ரெடிஷ்னல் அண்ட் சிம்பிள் கோதுமை ரவா உப்புமா ரெடி ஆகிடுச்சு. பாலக் பன்னீர் பாக்கெட்ஸ் பார்க்க போகிறோம். உங்கள் வீட்டில் கீரை சாப்பிடாமல் இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக இது செஞ்சு கொடுங்க. உங்கள் பிரேக்ஃபாஸ்ட்டில் எப்படி கீரையை சேர்த்துக்கணும் அப்படின்னு யோசிக்கிறப்போ இந்த ரெசிபியை ட்ரை பண்ணுங்கள். வாங்க பார்க்கலாம் எப்படி செய்கிறதுன்னு. இதில் ஒரு பேனில் 10 ml எண்ணெய் சேர்த்துட்டு ஒரு பெரிய வெங்காயம் பொடிசாக கட் பண்ணதை சேர்த்துக்கிட்டு நல்லா வதக்கிட்டு, வெங்காயம் நல்லா பொன்னிறமாக மாறினக்கப்புறம் 1/2 கட்டு கீரை பொடிசாக கட் பண்ணதும் சேர்த்துக்கணும். 2 நிமிஷம் விடாமல் வதக்கிட்டே இருந்தீங்கன்னா கீரை நல்லா வெந்துடும். அடுத்து நம்ம உப்பு சேர்த்துக்க போகிறோம். எப்போவுமே கீரைக்கு உப்பு ரொம்ப கம்மியாக தேவைப்படும், அதனால் 1/4 ஸ்பூன் உப்பு இப்போ சேர்த்துக்கிறேன். கூடவே 1/4 ஸ்பூன் மிளகுத்தூளும் சேர்த்துக்கணும். நல்லா வதக்கிக்கோங்க. கீரை நல்லா வதங்கினக்கப்புறம் நம்ம 50 கிராம் போல் பன்னீர் சேர்க்க போகிறோம். பன்னீர் நல்லா பொடியாக பண்ணிவிட்டு அப்புறம் நம்ம கீரையில் சேர்க்கணும். பன்னீரில் தண்ணி இருந்தால் தண்ணியெல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு பன்னீர் சேர்த்துக்கோங்க. அப்போ தான் நம்மளுக்கு ஸ்டஃபிங் வந்து தண்ணி இல்லாமல் இருக்கும். நல்லா கலந்து விட்டுட்டு 2 நிமிஷம் போல் வேக விடணும். நான் இப்போது உங்களுக்கு சொன்ன மெஷர்மெண்ட்ஸ் வந்து ஒரு 3 சப்பாத்திக்கு ஸ்டஃப் பண்ணுற அளவுக்கு சொல்லியிருக்கேன். உங்களுக்கு எவ்வளோ தேவைப்படுதோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் குவான்டிட்டிஸ் இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. இப்போது நம்ம ஸ்டஃபிங் ரெடி ஆயிடுச்சு. இப்போது நம்ம ரெடி பண்ண ஸ்டஃபிங் நம்ம சப்பாத்தியில் ரோல் பண்ணிக்கணும். அதுக்கு இந்த மாதிரி நீங்கள் ஸ்டஃபிங் சேர்த்துட்டு ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் எல்லா பக்கமும் கீரை தெரியும் சாப்பிட்றப்போ. வீடியோவில் காமிக்கிற மாதிரி ரோல் பண்ணிவிடுங்க. நல்லா டைட்டாக ரோல் பண்ணுங்கள். ரோல் பண்ணதை இந்த மாதிரி ஃப்ளிப் பண்ணிக்கிட்டு இப்போது நம்ம 2 பக்கமும் நல்லா க்ளோஸ் பண்ணி விடணும் டைட்டாக. அப்போ தான் வந்து ஸ்டஃப் வெளியில் வராமல் இருக்கும். ரொம்ப அழுத்தாதீங்க, லைட்டாக அழுத்துங்க. அப்போ தான் ஸ்டஃப் வந்து பிரியாமல் உள்ளே இருக்கும். இப்போது மறுபடியும் திருப்பி விட்டுட்டு நம்ம பீசஸாக கட் பண்ணிக்கணும். முடிஞ்ச அளவுக்கு ஈக்குவல் ப்ரொப்போர்ஷனாக பீசஸை கட் பண்ணிக்கணும். அழுத்தம் தராமல் மெதுவாக வந்து கட் பண்ணுங்கள். அப்போ தான் ஸ்டஃப் வெளியில் வராமல் உள்ளே இருக்கும். இப்போது நம்ம கட் பண்ண பீசஸை வந்து வீடியோவில் காமிச்ச மாதிரி லேசாக அழுத்தணும். லேசாக அழுத்தினக்கப்புறம் சைட்ஸ் எல்லாம் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி ஷேப் கொடுங்க லைட்டாக. நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற எல்லா பீசஸும் இதே மெத்தடில் நம்ம அழுத்தம் கொடுத்து ஷேப் பண்ணி வச்சுக்கணும். தோசைக்கல்லில் எல்லா பீசஸும் சேர்த்தக்கப்புறம் 2 பக்கமும் வேகிற மாதிரி சுட்டுக்கணும். லோ ஃப்ளேம்லேயே வச்சுட்டு திருப்பி விடணும். எண்ணெய் தேவைப்பட்டால் சேர்த்துக்கலாம், இல்லைன்னா நம்ம கீரையில் சேர்த்த எண்ணெயே போதும். 2 பக்கமும் நல்லா வேகினக்கப்புறம் சர்விங் பிளேட்டுக்கு மாற்றிக்கிறேன். அவ்வளோதான், 10 நிமிஷத்தில் பாலக் பன்னீர் பாக்கெட்ஸ் ரெடி ஆயிடுச்சு. அடுத்து சேப்பக்கிழங்கு பர்கர் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போது இந்த வீடியோவில் என்னென்ன தேவையான பொருட்கள்ன்றது ப்ளே ஆகிட்டுருக்கு, நோட் பண்ணிக்கோங்க. இந்த பர்கர் ரெசிபி ஒரு ஹெல்தியான ஆப்ஷன். சேப்பக்கிழங்கு பிடிக்காதவங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. வாங்க பார்க்கலாம் எப்படி பண்ணுறதுன்னு. முதல்ல ஒரு பவுலில் 200 கிராம் அளவுக்கு சேப்பக்கிழங்கு நல்லா வேக வச்சு மசிச்சுக்கோங்க. கூடவே ஒரு வெங்காயம் பொடிசாக கட் பண்ணி அதையும் சேர்த்துக்கோங்க. கூடவே 1/2 ஸ்பூன் கரம் மசாலா, காரத்தூள், உப்பு, மிளகு தூள், 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள், 30 கிராம் அளவுக்கு சோள மாவு,
எல்லாத்தையும் சேர்த்துக்கிட்டு நல்லா கட்லெட்ஸ் மாதிரி பண்ணிக்கணும். பண்ணி வச்சுருக்கிற கட்லெட்ஸை எண்ணெயில் பொரித்து எடுத்துக்கணும். நல்லா முறுமுறுன்னு பொரித்து எடுத்துக்கணும். இப்போது நம்ம செஞ்சு வச்சுருக்கிற கட்லெட்ஸை பன் நடுவில் சேர்த்துக்கலாம். ஒரு பன் 2ஆக கட் பண்ணிக்கிட்டு அதில் கொஞ்சமாக வெண்ணெய் தடவிட்டு புதினா சட்னியும் தடவிக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம பொரித்து வச்சுருக்கிற கட்லெட்ஸும் சேர்த்துக்கோங்க. பன் எந்த சைஸில் இருக்கோ அதே சைஸில் கட்லெட்ஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். கூடவே கொஞ்சமாக சீஸ் சேர்த்துக்கிட்டு தோசைக்கல்ல நம்ம செஞ்சு வச்சுருக்கிற சேப்பக்கிழங்கு பர்கர் வச்சுட்டு நல்லா சுட்டுக்கணும். அவ்வளோதான், சேப்பக்கிழங்கு பர்கர் ரெடி ஆயிடுச்சு. அடுத்து நம்ம 2 விதமான பாஸ்தா, அதுவும் இந்தியன் ஸ்டைலில் வீட்டில் பண்ணுற மெத்தட் நான் சொல்ல போகிறேன். இங்கே ஸ்க்ரீனில் காமிக்கிற இன்க்ரீடியன்ட்ஸ் நோட் பண்ணிக்கோங்க. 2 வகையான பாஸ்தாவில் முதல்ல நான் ஸ்பைசி ஹோம் ஸ்டைல் பாஸ்தா சொல்ல போகிறேன். முதல்ல நம்ம 1 லிட்டர் தண்ணியில் 1/2 ஸ்பூன் அளவுக்கு உப்பு, 200 கிராம் அளவுக்கு பாஸ்தா சேர்த்து வேக வச்சுக்கணும். பாஸ்தா வேகிறதுக்குள்ளே ஒரு கடாயில் 20 ml எண்ணெய் சேர்த்துக்கிட்டு கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலை, 2 வெங்காயம் பொடிசாக கட் பண்ணிக்கிட்டதை சேர்த்துக்கிட்டு நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் நல்லா பொன்னிறமாக மாற வரைக்கும் வதக்கிட்டு 3 தக்காளி பொடிசாக கட் பண்ணிக்கிட்டதை சேர்த்துக்கோங்க. கூடவே 1/2 ஸ்பூன் உப்பு, காரத்தூள், மல்லித்தூள், மிளகு, உப்பு எல்லாம் சேர்த்துக்கிட்டு நல்லா வதக்கிக்கோங்க. தக்காளி நல்லா வதங்கினக்கப்புறம் நம்ம வேக வச்சுருக்கிற 200 கிராம் அளவுக்கு பாஸ்தா சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. லாஸ்ட்டில் ஒரு ஹெல்த்தியான டச்சுக்காக நான் இங்கே முருங்கைக்கீரை பொடியை சேர்த்துக்கிறேன். 1/2 ஸ்பூன் அளவுக்கு முருங்கைக்கீரை பொடி சேர்த்துக்கோங்க. அவ்வளோதான். கொஞ்சமாக நீங்கள் லாஸ்ட்டில் கொத்தமல்லி இலையை தூவிட்டு கலந்துக்கிட்டிங்கன்னா ஸ்பைசி ஹோம்லி ஹெல்தி பாஸ்தா ரெடி ஆயிடுச்சு. அடுத்து கார்லிக் ஹெல்தி ஒயிட் சாஸ் பாஸ்தா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இங்கே ஸ்க்ரீனில் காமிக்கிற இன்க்ரீடியன்ட்ஸ் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அதே மெத்தடில் பாஸ்தா வேக வச்சுக்கணும். 1 லிட்டர் தண்ணியில் 1/2 ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிட்டு கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கிட்டு 200 கிராம் அளவுக்கு பாஸ்தா வேக வச்சுக்கோங்க. பாஸ்தா வேகினக்கப்புறம் தண்ணியெல்லாம் இருவிட்டு கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கிட்டு தனியாக வச்சுக்கணும். இப்போது ஒரு கடாயில் 20 ml எண்ணெய் போல் சேர்த்துக்கிட்டு 10லேருந்து 12 பல் பூண்டு பொடிசாக கட் பண்ணிக்கிட்டு ஒரு பெரிய வெங்காயம் பொடிசாக கட் பண்ணிக்கிட்டதும் சேர்த்துக்கோங்க. 2த்தையும் நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் பொன்னிறமாக மாற வரைக்கும் வதக்கிட்டு 30 கிராம் போல் மைதா இல்லைன்னா கோதுமை மாவு இந்த மாதிரி கலந்து விட்டுக்கிட்டே நம்ம சேர்த்துக்கணும். அப்போ தான் உருண்டையாக எங்கேயும் இருக்காது. நல்லா ஃபாஸ்ட்டாக கலந்து விட்டுக்கோங்க. 1 நிமிஷம் போல் நல்லா வதங்கினக்கப்புறம் அடுத்து நம்ம பால் சேர்த்துக்கணும். 500 ml பால் சேர்த்துக்கோங்க. வீடியோவில் காட்டுற மாதிரி பால் சேர்த்துக்கிறப்போ கலந்து விட்டுக்கிட்டே இருக்கணும். அப்போ தான் ஸ்மூத்தான ஒயிட் சாஸ் ரெடி ஆகும். 2 நிமிஷம் போல் கலந்து விட்டுக்கிட்டே இருந்திங்கன்னா கொஞ்சம் திக்காக கன்சிஸ்டன்சி மாறும். அந்த டைமில் நம்மளுக்கு சாஸ் ரெடி ஆகிடுச்சு அப்படின்னு அர்த்தம். இப்போது சாஸில் 1/2 ஸ்பூன் அளவுக்கு உப்பு, மிளகுத்தூள், முருங்கைக்கீரை பவுடர் எல்லாத்தையும் சேர்த்துக்கிட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. ஒரு கொதி வந்தக்கப்புறம் நம்ம வேக வச்சுருக்கிற பாஸ்தா சேர்த்துக்கோங்க. நல்லா கலந்து விடுங்க. 2 நிமிஷம் போல் வேக வச்சிங்கன்னா கார்லிக் ஹெல்தி ஒயிட் சாஸ் பாஸ்தா ரெடி ஆகிடும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி டெய்லி ஒரு ரெசிபி பார்க்குறதுக்கு என்னோடய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் சந்திப்போம் ஒரு அழகான ரெசிபியுடன். தேங்க்யூ.